புதுச்சேரியில் திருமணத்திற்கு செல்வது போல் டிப்டாப்பாக சென்று அங்கு வசூலான 5 லட்சம் ரூபாய் மொய்ப்பணத்தை திருடிக் கொண்டு தப்பிய மர்ம நபர் சிக்கி உள்ளார். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் சினிமா பாணியில் கைவரிசை காட்டியவர் சிக்கியது எப்படி? புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டை புதுப்பேட்டை முத்தமிழ் தெருவில் வசிப்பவர் பரமகுரு. இவரது மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அந்தோணியார் மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருமண பரிசுகளாக கிடைத்த ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகள் அடங்கிய பையை பரமகுரு மகன் மோகன் மகேந்திரன் தனது சகோதரியின் காரில் வைத்துவிட்டு மண்டபத்திற்குள் சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது கார் கண்ணாடியை உடைத்து மொய்ப்பணம் 5.5 லட்சம் ரூபாய் மற்றும் பரிசாக வந்த நகைகள் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். குற்றம் நடந்த இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த தில்லி கணேஷ் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் காஞ்சிபுரம் சென்று பார்த்தபோது அங்கு அவர் இல்லை. இதையடுத்து அவரது செல்போன் எண்ணை வைத்து திருவள்ளூர் மற்றும் சென்னையில் அவரை தேடினர். ஊராக அவர் சென்று வந்த நிலையில் இறுதியாக திண்டிவனத்தில் வைத்து கைது செய்து புதுச்சேரி அழைத்து சென்றனர். அவரிடம் இருந்து 1 லட்சம் பணம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயம் மீட்கப்பட்டது. திருடிய பணத்தில் 99,000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்திருப்பது தெரிய வந்தது. அந்த பணத்தை உரிய முறையில் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீதி பணத்தை அவர் செலவு செய்து விட்டதாக கூறியுள்ளார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தில்லி கணேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். We could recover 1 lakh rupees cash with the accused and he has deposited 99,000 into his account. So we will recover it during the investigation. கைதான தில்லி கணேஷ் மொய்ப்பணத்தை குறிவைத்து வேறு எங்கும் கைவரிசை காட்டியுள்ளாரா என புதுச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.